الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم وفي الفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وذكر فإن الذكرى تنفع المؤمنين وما خلقت الجن والإنس إلا ليعبدون صدق الله العلي العظيم وقال نبينا محمد صلى الله عليه وسلم تركت فيكم أمرين لن تضلوا ما تمسكتم بهما كتاب الله وسنة رسول الله أو كما قال عليه الصلاة والسلام. புகழும் புகழ்ச்சியும் ஏக வல்லோனாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவிற்கே உரித்தாள்கட்டுமாக. மேலும் அவனுடைய சாந்தியும் சமாதானமும் எம்பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னாரின் குடும்பத்தார்கள் மீதும் அன்னாரின் அடிச்சுவற்றை அடிப்பிரலாமல் பின்பற்றி வந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், ஷுஹதாக்கள், இவ்வுலகில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய முஃமினான ஆண்கள் பெண்கள் அனைவரின் மீதும் இந்த ஜும்ஆவிற்கு வருகை தந்திருக்கின்ற நம்மவர்கள் மீதும் அல்லாஹுடைய அன்பும் அருளும் இன்றும் என்றும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரித்தான அல்லாஹுடைய நல்லடியார்களே, நடந்து முடிந்த சங்கை மிகு அல்லாஹுடைய மாதமான ரஜபுடைய மாதத்தை நாம் முடித்துவிட்டு ஷாபானினுடைய பாதியை நாம் அடைய இருக்கின்றோம். பொதுவாக இஸ்லாமிய மாதங்களிலேயே மக்களுக்கு மத்தியில் ஆக சிறந்த ஒரு மாதம் என்று சொன்னால் அது ரமலானினுடைய ஒரு மாதத்தை தான் நிறைய மக்கள் நினைவில் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அந்த ரமலானுக்கு முன்பாக இருக்கக்கூடிய 2 மாதங்களையும் இன்றைக்கு மக்கள் மிகப்பெரிய ஒரு சங்கைக்குரிய ஒரு மாதமாக அவர்கள் உள்ளத்தில் கருதுவது கிடையாது. கண்ணியத்திற்குரித்தானவர்களே, இந்த ரஜபுடைய மாதம் என்பது அல்லாஹுவிற்கு சங்கை செய்யக்கூடிய ஒரு மாதமாக அமைகிறது. அந்த ரஜபுக்கும் அந்த ரமலானுக்கும் இடைப்பட்ட ஒரு மாதம், தனித்துவம் பெற்ற ஒரு மாதம், நிறைய அமல்களை நஃபீலான வணக்கங்களை மேற்கொள்ளக்கூடிய ஒரு மாதம், ரமலானுக்கு ஆயத்தமாக கூடிய ஒரு மாதம் என்று சொன்னால் அது ஷாபானினுடைய ஒரு மாதமாக இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு நிறைய மக்களிடத்தில் இந்த ஷாபானினுடைய மாதத்திலே அலட்சியம் காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். அருமையானவர்களே, இந்த ஷாபானினுடைய மாதம் எப்படிப்பட்ட ஒரு மாதம்? இதில் நாம் எந்த ஒரு நஃபிலான வணக்கங்களை இபாதத்துகள் செய்வதில் அலட்சியம் காட்டக்கூடாது. ஆகவே இந்த ரமலானினுடைய மாதத்தை நாம் அடைவதற்கு முன்பாக
அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இந்த ஷாபானிலே நாம் அதிகமான நஃபீலான வணக்கங்களை செய்வதற்குண்டான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தருகிறார். இந்த ஷாபானினுடைய மாதத்திலே நம்முடைய உள்ளங்கள் பக்குவமாகின்றன. நம்முடைய உள்ளங்கள் பக்குவமாக கூடிய ஒரு மாதம் என்றால், நஃபீலான வணக்கங்களை அதிகமாக செய்யக்கூடிய ஒரு மாதம் என்றால் இந்த ஷாபானினுடைய ஒரு மாதமாக இருக்கிறது. கண்ணியத்திற்குரித்தானவர்களே, நாம் அடைய இருக்கின்ற இந்த ரமலானினுடைய மாதம் எப்படிப்பட்ட மாதம் என்று இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அத்துணை முஸ்லிம்களுக்கும் தெரிந்திருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். ஏன் என்று சொன்னால், ரமலானில் தான் நாம் அதிகமாக நன்மைகள் செய்யக்கூடிய மக்கள் இருக்கிறார்கள். ரமலானில் தான் அதிகமான வணக்கங்களை மேற்கொள்ளக்கூடிய, குர்ஆன் திலாவத்திலே ஈடுபடக்கூடிய மக்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த ரமலான் என்பது ஒரு கண்ணியமிக்க மாதம் என்று சொன்னால், அந்த ரமலானுக்கு முன்பு வரக்கூடிய இந்த ஷாபானினுடைய ஒரு மாதம் அந்த ரமலானிற்காக தயாரிப்பு செய்யக்கூடிய ஒரு மாதமாக அமைகின்றது. கண்ணியத்திற்குரித்தானவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால், எவ்வாறு ஹஜ்ஜுக்கும் உம்ராவிற்கும் மக்கள் சென்று அந்த காபத்துல்லாவில் வழிபடுகிறார்கள் அல்லவா, அந்த காபத்துல்லாவில் வழிபடுவதற்காக ஹஜ்ஜுக்கும் உம்ராவிற்கும் மக்கள் விரைந்து செல்கிறார்கள் அல்லவா, அவர்கள் இங்கிருந்து பல்லாயிரக்கணக்கான தொலைதூரத்திற்கு சென்று ஹஜ்ஜு உம்ராவை மேற்கொண்டு கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அந்த ஹஜ்ஜு உம்ராவை செய்வதற்கு முன்பாக அவர்கள் சொந்த ஊரிலே இஹ்ராம் தரிக்கிறார்கள். அதே போன்றுதான் நாம் ரமலானில் சென்று அதிகமான நன்மைகளை ஈண்டெடுக்கக்கூடிய நன்மக்களாக நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். ரமலானிலே பல நற்காரியங்களில் ஈடுபடக்கூடிய, பல தர்மங்களில் ஈடுபடக்கூடிய, பல நோன்புகளை நோக்கக்கூடிய, பல இபாதத்துகளை செய்யக்கூடிய, நிறைய அமல்களை மேற்கொள்ளக்கூடிய ஒரு நன்மக்களாக நாம் இருக்கிறோம். ஆனால் அந்த ரமலானிற்கு முன்பாக நாம் ஷாபானிலே நாம் ஒரு தனித்துவத்தை நாம் பெற்றிருக்க வேண்டும். படைத்த ரப்புல் ஆலமீன் எதை முன்னோக்கிறான் என்று சொன்னால், கண்ணியத்திற்குரித்தானவர்களே, இந்த ஷாபானினுடைய ஒரு மாதத்திலே நாம் நம்முடைய உடல் மூலமாக, உள்ளங்கள் மூலமாக, நம்முடைய வணக்க வழிபாடுகள் மூலமாக, நம்முடைய அமல்கள் மூலமாக, நம்முடைய அனைத்து விஷயங்களையுமே நாம் ஷாபானினுடைய மாதத்திலே நாம் தயார் செய்து வைத்திருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால், இந்த ஷாபானினுடைய ஒரு மாதம் தயாரிப்பு செய்யக்கூடிய ஒரு மாதம். எவ்வாறு இன்றைக்கு மாணவிகள் அவர்களுடைய தேர்வினை எழுதுவதற்கு முன்பாக மாடல் தேர்வு என்று, மாதிரி தேர்வு என்று ஒரு தேர்விற்காக தயாரிப்பு செய்து அதில் நிறைய பயிற்சிகள் பெற்று அவர்கள் இறுதியான உள்ள தேர்வை நோக்கி செல்கிறார்களோ, அதே போன்று ரமலானிலே நாம் அதிகமான நன்மைகளை அடைவதற்கு முன்பாக ஷாபானிலே நாம் தயாரிப்பு செய்து வைத்திருக்க வேண்டும். கண்ணியத்திற்குரித்தானவர்களே, இன்றைக்கு நிறைய மக்களிடத்தில் இந்த ஷாபானினுடைய மாதத்திலே அதிகமான நஃபீலான வணக்கங்கள், வழிமுறைகள் செய்வதில் மக்கள் அலட்சியம் காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹுவினுடைய தூதர் இடத்திலே உசாமத் இப்னு ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க கேட்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா, யா ரசூலல்லாஹ், நீங்கள் ஏன் இந்த ஷாபானினுடைய மாதத்திலே நஃபீலான வணக்கங்களிலே நீங்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கிறீர்கள்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன இரண்டே காரணம் தான். ரமலானை ஒரு மனிதர் அடைய இருக்கிறார் என்று சொன்னால் அவர் ஷாபானிலே தயாரிப்புகளை மேற்கொள்ள வேண்டும். அலட்சியம் காட்டிவிடக் கூடாது. இன்றைக்கு மக்களிடத்தில் இந்த ரமலானிற்கு முன்பு இந்த ஷாபானினுடைய மாதத்திலே நிறைய மக்கள் அலட்சியம் காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். ரமலான் பின்புதானே வரக்கூடியதாக இருக்கிறது, இன்னும் 1 மாத காலங்கள் இருக்கிறது, இன்னும் 20 நாட்கள் இருக்கிறது, இன்னும் 15 நாட்கள் இருக்கிறது என்று சொல்லி மக்களிடத்தில் நிறைய அலட்சியங்கள் இருந்து கொண்டிருக்கிறது. கண்ணியத்திற்குரித்தானவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள், இந்த ரமலான்
இந்த ரமலானை அடைவதற்கு முன்பு நீங்கள் படைத்த ரப்புல் ஆலமின் இடத்தில் தனித்துவம் பெற்றவராக நீங்கள் இருக்க வேண்டும். உதாரணத்திற்கு புரியும்படி நாம் சொல்ல போனால், உலக மக்கள் அனைவரும் தூங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு நேரம் இரவு நேரத்தில் அதிகமான மக்கள் தூங்கிக் கொண்டிருக்கும் பொழுது ஒரே ஒரு அடியார் எழுந்து நின்று படைத்த ரப்புல் ஆலமீனிற்காக அவர் இரவு நேரத்தில் தஹஜ்ஜத்தினுடைய தொழுகையை மேற்கொள்கிறார் என்று சொன்னால் அவர் அல்லாஹ்விடத்தில் ஆக சிறந்தவராக இருக்க முடியும். அருமையானவர்களே, நாம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். அதாவது உலகத்தில் நிறைய மக்கள் இரவு நேரத்தில் உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள். ஒரே ஒரு அடியார் எழுந்து நின்று அல்லாஹுவிற்காக அந்த தஹஜ்ஜத்தினுடைய தொழுகையை தொழுகிறார் என்று சொன்னால் அவர் அல்லாஹுவிடத்தில் எப்படி சிறப்புக்குரியவராக இருப்பார். அல்லாஹுவினுடைய பார்வையில், இறைவனினுடைய அந்த பார்வையில் அவர் எப்படி ஆக சிறந்தவராக இருப்பார். அல்லாஹு பிரியப்படுகிறான். அந்த அடியாரை பார்த்து அல்லாஹ் சந்தோஷப்படுகிறான். என்னுடைய அடியான் என்னை வணங்குவதற்காக தூக்கத்தை கூட பெரிதாக கருதாமல் அந்த தூக்கத்தை உதறிவிட்டு எனக்காக எழுந்து நின்று தொழுது கொண்டிருக்கிறான் பாருங்கள். கண்ணியத்திற்குரித்தானவர்களே, எப்படிப்பட்ட ஒரு விஷயம்! ஏனென்று சொன்னால் ரமலானினுடைய மாதத்திலே உலக மக்கள் அனைவரும் அல்லாஹுவை வழிபடக்கூடிய மக்களாகத்தான் இருப்பார்கள். ஆனால் அந்த ரமலானிற்கு முன்பாக வரக்கூடிய ஷாபானினுடைய மாதத்திலே ஒருவர் ரமலானுக்காக ஆயத்தமாகிறார். ரமலானிலே நாம் அதிகமான நஃபிலான வணக்கங்களை, ரமலானிலே நிறைய இபாதத்துகளை மேற்கொள்ள வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு அவர் ஷாபானை முறையாக பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் அவர் அல்லாஹ்விடத்திலே தனித்துவம் பெற்ற ஒரு நல்லடியாராக அவர் காணப்படுவார். அல்லாஹுவினுடைய தூதர் இரண்டாவது ஒரு காரணம் சொன்னார்கள். இந்த ஷாபானினுடைய மாதத்தில்தான் அமல்கள் இந்த மாதத்தில்தான் சமர்ப்பிக்கப்படுகிறது. இந்த ஷாபானினுடைய மாதத்தில் தான் மனிதர்களினுடைய, அல்லாஹுவினுடைய அடியார்களினுடைய அமல்கள் அத்தனையும் சமர்ப்பிக்கப்படுகிறது என்று அல்லாஹுவினுடைய தூதர் சொல்லி காட்டுகிறார்கள். கண்ணியத்திற்குரித்தானவர்களே, இந்த அமல்கள் சமர்ப்பிக்கப்படுகின்ற விஷயத்தில் மூன்று விதமான விதங்கள் உள்ளது. கண்ணியத்திற்குரித்தானவர்களே, முதலாவது ஒரு விஷயத்தை அல்லாஹ்வினுடைய தூதர் சொல்லி காட்டுகிறார்கள். ஒரு மனிதரினுடைய அமல்கள் சமர்ப்பிக்கப்படுகின்ற நேரம் தினமும் அவரினுடைய அமல்கள் சமர்ப்பிக்கப்படுமாம். அதாவது காலையிலிருந்து மாலை வரை அவர் செய்யக்கூடிய நன்மையான பாவமான காரியங்கள் அனைத்தும் ஒரு மலக் என்ன செய்வாங்க, அதை எழுதிக்கிட்டே இருப்பாங்க. மாலையில இருந்து அடுத்த நாள் காலை ஃபஜர் வரை இந்த வேலை நடந்து கொண்டே இருக்கும். அவரினுடைய நன்மை தீமை அத்தனையும் என்ன செய்யும், அந்த ஏட்டிலே எழுதப்பட்டு கொண்டுதான் இருக்கும். அப்ப முதலாவது ஒரு விதம் என்னன்னு சொன்னா, தினமும் அவரினுடைய செயல்கள், அவரினுடைய நன்மை தீமைகள் அல்லாஹுவினிடத்திலே சமர்ப்பிக்கப்பட்டு கொண்டுதான் இருக்கிறது. இரண்டாவது ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால், வாரத்தில் 2 நாட்கள் அவரினுடைய அமல்கள், வாரத்தினுடைய 2 நாட்களான திங்கள் வியாழன் 2 நாட்களிலுமே அவரினுடைய அமல்கள் அல்லாஹுவிடத்தில் சமர்ப்பிக்கப்படுகின்றது. மூன்றாவது விதமாக வருடத்திலே ஒரு நாளிலே அந்த அடியாரினுடைய அத்துணை நன்மையான பாவமான அத்துணை அமல்களும் சமர்ப்பிக்கப்படுகிற ஒரு நாள் எந்த நாள் என்று சொன்னால், இந்த ஷாபானினுடைய பிறை 15ஆன பராஅத் என்ற இரவிலே அவரினுடைய அத்துணை அமல்களும் வருடத்தில் ஒரு நாள் சமர்ப்பிக்கப்படுகிறது என்று அல்லாஹுவினுடைய தூதர் சொல்ல ஒரு விஷயம். அருமையானவர்களே, இந்த அமல்கள் சமர்ப்பிக்கப்படக்கூடிய விஷயத்திலே ஏதாவது ஒரு பாவங்கள் விட்டு விடுமா? ஏதாவது ஒரு நன்மைகளை மலக்குமார்கள் சொல்லாமல் விட்டு விடுவார்களா? இல்லை. உலகத்தார்களிடத்தில் கூட எத்தனையோ
உலகத்தார்கள் கூட, உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மனிதர்கள் கூட இந்த கணக்கு விஷயத்தில் தவறு செய்வார்களே தவிர, ஆனால் மலக்குமார்களிடத்தில் எந்த ஒரு தவறும் ஏற்படாது. எல்லா விஷயங்களுமே எல்லா விஷயங்களுமே அந்த இடத்தில் சமர்ப்பிக்கப்படும். கண்ணியத்திற்குரித்தானவர்களே, இந்த ஷாபானினுடைய ஒரு மாதம், இந்த ஷாபானிலே நாம் அதிகமான நஃபீலான வணக்கங்களை நாம் மேற்கொள்ள வேண்டும். நஃபீலான நோன்புகளை நாம் என்ன செய்ய வேண்டும்? வைக்க வேண்டும். தயாரிப்புகளை செய்ய வேண்டும். உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க நபி அவங்களினுடைய ஒரு மனைவி. அவங்க அறிவிக்கக்கூடிய ஹதீஸிலே வருகிறது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஷாபானினுடைய மாதம் வந்துவிட்டது என்று சொன்னால், அந்த ஷாபானினுடைய மாதத்திலேயே 30 நோன்புகளையும் வைக்கக்கூடியவர்களாக இருந்தாங்க. யாருங்க? அல்லாஹ்வினுடைய தூதர் 30 நோன்புகளையுமே அந்த ஷாபானினுடைய மாதத்திலே வைத்தாங்க. இதுவரையும் அந்த சட்டங்கள் என்னது? இருந்து கொண்டுதான் இருக்கிறது. யாராவது ஷாபானினுடைய மாதத்துல 30 நோன்பு நம்ம வச்சிருக்கிறோமா? அதிகமான நஃபீலான நோன்புகள் நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்? வச்சுக்கிட்டு இருக்கிறோமா? இல்ல. பராத்தினுடைய அந்த ஒரு இரவுன்னு சொன்னா, அந்த பராத்தினுடைய இரவுல மட்டும்தான் நம்ம என்ன செய்யறோம்? ஒரே ஒரு நோன்பு வைக்கிறோம். அருமையானவர்களே, அவ்வாறு கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஷாபான் முழுவதும் என்ன செஞ்சாங்க? நோன்பு வச்சாங்க. உலமாக்கள் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா, சென்ற வருடம் விட்ட நோன்பை ஷாபானில் என்ன செய்யணுமா? ஷாபானுக்குள்ள என்ன செஞ்சிடணுமா? ஷாபான்லயே என்ன செஞ்சிடணும்? கலா செஞ்சிடணும்னு சொல்லிட்டாங்க. அதாவது போன வருடம் ரமலான்ல பிரயாணத்துல ஒரு நபர் என்ன செஞ்சிருப்பாரு? ஓரிரு நோன்புகளை விட்டிருப்பாரு. இல்ல ஏதாவது ஒரு நோயின் காரணமாக, ஏதோ ஒரு தக்காசாவின் ஒரு தேவையின் காரணமாக என்ன செஞ்சிருவாரு? நோன்பை விட்டிருக்கிறாருன்னு சொன்னா, அந்த நோன்பை அவர் பின்வரக்கூடிய அடுத்த ரமலானுக்கு முன்பாக வரக்கூடிய ஷாபானிலே அவர் அத்தனை நோன்புகளையும் அவர் என்ன செஞ்சிருக்கணுமா? கலா செஞ்சு அந்த கணக்கை முடிச்சிருக்கணும். இதுதான் சட்டம். உலமாக்கள் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இதான். ஆக கண்ணியத்திற்குரித்தானவர்களே, இந்த ஷாபானிலே நாம் அதிகமான நஃபீலான வணக்கங்களிலே, வணக்க வழிபாட்டுகளிலே நாம் ஈடுபட்டிருக்க வேண்டும். அதிகமான நஃபீலான நோன்புகளை நாம் என்ன செய்ய வேண்டும்? நோற்று இருக்க வேண்டும். அழகான முறையில் நாம் என்ன செய்யலாம்? இந்த ஷாபானினுடைய மாதத்தை நம்ம பயன்படுத்திக்கலாம். ஆனா இன்றைக்கு நம்ம என்ன செய்யறோம்? அலட்சியம் காட்டுறோம். கண்ணியத்திற்குரித்தானவர்களே, ரமலான் வர இருக்கிறது. ரமலானிலே நாம் என்ன செய்யலாம்? இரவு தொழுகையில் ஈடுபடலாம், நோன்பு நோக்கலாம், நிறைய பள்ளிவாசல்களிலே உட்கார்ந்து குர்ஆன் திலாவத்திலே ஈடுபடலாம், நிறைய திக்ருகள் செய்யலாம். ஆனா இதை எல்லாத்தையுமே நம்ம ஷாபானிலே நாம் தயார் செஞ்சுட்டோம்னு சொன்னா, ரமலான் நமக்கு எளிதாக அமைந்துவிடும். ரமலானிலே நம்ம என்ன செய்யலாம்? டபுள் மடங்காக என்ன செய்யலாம்? இரட்டிப்பாக நம்ம என்ன செய்யலாம்? நன்மையை சம்பாரிச்சுக்கலாம். கண்ணியத்திற்குரித்தானவர்களே, இந்த ஷாபானினுடைய மாதத்திலே அதிகமாக நஃபீலான நோன்புகள் நோற்று குர்ஆன் திலாவத்திலே நாம் ஈடுபட வேண்டும். இன்றைக்கு எத்தனை நபர்கள் குர்ஆன் திலாவத்திலே ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள்? ரமலான் வந்து விட்டால் மட்டும்தான் இன்றைக்கு நாம் குர்ஆன் திலாவத்திலே நாம் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம். குர்ஆனை கேட்கக்கூடிய ஒரு பாக்கியம் கிடைக்கிறது இரவு தொழுகையில். ஆனால் ஷாபானினுடைய மாதத்திலே நாம் என்ன செய்ய வேண்டும்? அந்த குர்ஆனை நாம் எடுக்க வேண்டும். குர்ஆனை பார்த்தால் நன்மை, குர்ஆனை தொட்டால் நன்மை, குர்ஆனை எடுத்து முத்தமிட்டால் நன்மை, குர்ஆனை எடுத்து அதை கண்களில் ஒத்திக்கொண்டாலே அத்தனை நன்மைகளை கிடைக்கிறது. ஆனால் இன்றைக்கு எத்தனை பள்ளிவாசல்களில் குர்ஆன் தூசி அடைந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு குர்ஆன் எந்தெந்த இடத்தில் பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள்? இன்னைக்கு நம்ம என்ன சொல்றோம்னு சொன்னா, குர்ஆனை இன்னைக்கு எங்கங்க, எதுக்காகங்க இன்னைக்கு நம்ம பயன்படுத்துறோம்? குர்ஆனை இன்னைக்கு நம்ம எதுக்காக பயன்படுத்துறோம்? ஒரு மனிதர் மரணித்து விட்டார் என்று சொன்னால், அந்த மனிதருக்காக நாம் என்ன செய்கிறோம்? இன்றைக்கு நிறைய இடத்தில் குர்ஆன் ஓதி கொடுக்கப்படுகிறது. அந்த மனிதருக்காக இன்றைக்கு குர்ஆன் ஓதப்படுகிறது. மற்ற நாட்கள் எல்லாமே குர்ஆன் மரணித்துக் கொண்டிருக்கிறது. குர்ஆன் மரணித்துக் கொண்டிருக்கிறது. கண்ணியத்திற்குரித்தானவர்களே, அல்லாஹு தஆலா பாதுகாக்க வேண்டும். இந்த குர்ஆனை ஓதுவதன் மூலமாக நமக்கு எவ்வளவு நன்மைகள், எவ்வளவு பாவங்கள் அளிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன, எவ்வளவு நன்மைகள், எவ்வளவு பெரிய அந்தஸ்துகள் நமக்கு உயர்ந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு ஏன் நம்முடைய இந்த இஸ்லாமிய சமுதாயம் இந்த குர்ஆனை எடுத்து ஓதுவதில் அலட்சியம் காட்டிக் கொண்டிருக்கிறார்கள்? ஒரு மனிதர் அல்லாஹுவினுடைய கலாமை எடுத்து ஓத ஆரம்பிக்கிறார் என்று சொன்னால், அந்த குர்ஆனை
ஓதும் பொழுது, ஓதி முடிக்கும் வரை அந்த குர்ஆனை எடுத்து அந்த குர்ஆனிலே உரையாடி கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் அவருக்கு எந்த ஒரு பாதிப்பும் எந்த ஒரு தீய சக்தியும் அவரை தீண்டிவிட முடியாது. அப்படிப்பட்ட ஒரு பாதுகாக்கக்கூடிய ஒரு வேதம்தான் அல்லாஹ்வினுடைய ஒரு வேதம். ஆனால் அந்த வேதத்தினை ஓதுவதற்கு இன்றைக்கு எத்தனை மக்கள் தயாராகி கொண்டிருக்கிறார்கள்? கண்ணியத்திற்குரித்தானவர்களே, நம்ம பார்க்கணும், ஷைத்தானினுடைய வஸ்வசாக்கள் இப்படிதான் இருக்கும். ஷைத்தானினுடைய வஸ்வசாக்கள் இப்படித்தான் இருக்கும். ஷாபான்ல இன்னைக்கு என்ன செய்யறாங்க? அதிகமான நஃபிலான வழக்கங்களை வழிபட சொல்றாங்க, குர்ஆன் ஓத சொல்றாங்க, திக்ருகள்ல ஈடுபட சொல்றாங்க, ஸலவாத்துகளை மேற்கொள்ள சொல்றாங்க. இதெல்லாம் நம்ம என்ன செஞ்சுக்கலாம்? செய்யணும் அப்படின்னு நம்மளுடைய உள்ளம் என்ன செய்யும்? தோணும். ஆனா என்ன செஞ்சிடணும்? உடனே நம்ம என்ன செஞ்சிடணும்? எதையுமே பார்க்காம நம்ம என்ன செஞ்சிடணும்? நல்ல விஷயங்கள் சொல்றாங்க, தீனுடைய விஷயங்கள் சொல்றாங்க, உடனே நம்ம இதை செஞ்சிடணும்னு சொல்லி என்ன செய்யணும்? உடனே செய்ய ஆரம்பிச்சிடணும். கொஞ்சம் தாமதப்படுத்திட்டா போதும். சரி, இன்னும் ஒரு 15 நாட்கள் இருக்கிறது, அந்த 15 நாட்களை நம்ம என்ன செஞ்சிடலாம்? ஓதிடலாம். அப்படியே போவோம். இப்படியே போய் என்ன ஆயிரும்? ரமலான் தொற்றும். ரமலான்ல முதல் 5 போயிடும், அப்புறம் அடுத்த 15 போயிடும். இப்படியே ரமலானும் முடிவு அடைஞ்சிரும். அந்த இடத்துல நம்மளால என்ன செய்ய முடியாது? பெரிய எந்த ஒரு அமல்களையுமே நம்ம என்ன செஞ்சிட முடியாது? செஞ்சு முடிச்சிட முடியாது. கண்ணியத்திற்குரித்தானவர்களே, ஷைத்தானினுடைய வசுவசாக்கள் இப்படித்தான் இருக்கும். பின்னாடி பார்த்துக்கலாம், பிறகு பார்த்துக் கொள்ளலாம், பிறகு பார்த்துக் கொள்ளலாம், பிறகு பார்த்துக் கொள்ளலாம் என்று சொல்லி ஷைத்தானினுடைய வசுவசாக்கள் இவ்வாறுதான் இருந்து கொண்டே இருக்கும். ஆகவே அருமையானவர்களே, இந்த ஷாபானினுடைய மாதத்தை நாம் ஒரு கண்ணியமிக்க, ஒரு கண்ணியமாக, ஒரு தயாரிப்பு செய்யக்கூடிய ஒரு மாதமாக நாம் என்ன செய்ய வேண்டும்? மாற்றிக்கொள்ள வேண்டும். அருமையானவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா, இந்த துஆ இருக்கு பாத்தீங்களா? அல்லாஹும்ம பாரிக் லனா ரஜப ஷஅபான வ பல்லிக்னா ஃபி ரமலான். அல்லாஹும்ம பாரிக் லனா, அதாவது ரஜபுடைய மாதத்திலும் ஷஅபானுடைய மாதத்திலும் யா அல்லாஹ் பரக்கத்து பொருந்திய ஒரு மாதமாக ஆக்கிவிடு. பரக்கத்து பொருந்திய ஒரு மாதம். பரக்கத்துனா என்னங்க? ஷாபானுடைய மாதத்துல, ரஜபுடைய மாதத்துல என்னங்க பரக்கத்து இருக்குன்னா என்னங்க? அதுல நிறைய அமல்கள் செய்யணும். நிறைய அமல்கள் தான் அந்த மாதத்துல அல்லாஹ் ஒரு பரக்கத்தை வச்சிருக்கிறான்னு சொன்னா, இந்த ஷாபானுடைய மாதத்துல அல்லாஹ் பரக்கத்து பொருந்திய ஒரு மாதமா ஆக்கி இருக்கிறான்னு சொன்னா, அந்த மாதத்துல நம்ம என்ன செய்யணும்? நிறைய அமல்கள் செய்து அந்த பரக்கத்தை நம்ம என்ன செஞ்சுக்கணும்? எடுத்துக்கணும். எல்லாருக்குமே அந்த பரக்கத்து கிடைச்சிருமா? எல்லாருக்குமே அந்த பரக்கத்து கிடைச்சிருமா? ஷாபானுடைய மாதத்துல அல்லாஹ் வந்து என்ன செய்யறான்? பரக்கத்து தரான். ஷாபானுடைய மாதம்னாலே அது பரக்கத்து பொருந்திய ஒரு மாதம். அதனால நமக்கு பரக்கத்து கிடைச்சிருமா? இல்ல. கண்ணியத்திற்குரித்தானவர்களே, அவ்வாறு கிடையாது. பரக்கத்து பொருந்திய ஒரு மாதம் என்று சொன்னால் அமல்களை செய்து அந்த பரக்கத்தை நாம் பெற்றிருக்க வேண்டும். அமல்கள் செய்து அந்த பரக்கத்தை நாம் பெற்றிருக்க வேண்டும். அருமையானவர்களே, இன்றைக்கு உலகத்தில் நிறைய வியாபாரிகளாக ஆகிட்டோம் எல்லாம். நிறைய வியாபாரிகள் இருக்கிறாங்க. அவங்களால என்ன செய்ய முடியாது? அதிகமா துஆக்கள்ல ஈடுபட முடியாது, குர்ஆன் திலாவத்துல ஈடுபட முடியாது. நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால், வியாபாரிகளாக இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த குர்ஆன் திலாவத்திலே அல்லாஹுடைய கலாமினை எடுத்து ஓதுவதற்கு நேரம் கிடையாது. இது நம்முடைய ஒரு பலகீனம், அல்லாஹ் மன்னிக்கணும். கண்ணியத்திற்குரித்தானவர்களே, இந்த நிறைய வியாபாரிகள் நீங்க என்ன செய்யுங்கன்னு சொன்னா, உங்களுடைய கடைகள்ல நீங்க போய் உட்கார்ந்து இருக்கும் பொழுது அதிகமான ஸலவாத்துகளை செய்யுங்க. ஸலவாத்துகளை சொல்வதன் மூலமாக எவ்வளவு பெரிய பலன்கள் இருக்கிறது. ஸலவாத்தையாவது நம்ம என்ன செய்யணும்? அதிகமா என்ன செய்யணும்? கத்து தெரிந்து வைத்து அந்த ஸலவாத்துல நம்ம என்ன செய்யணும்? அதிகமா நம்ம ஓதிட்டு வரணும். கண்ணியத்திற்குரித்தானவர்களே, அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா, ஒரு மனிதர் ஸலவாத்தை சொல்கிறார் என்று சொன்னால் அவங்களுக்கு 3 நன்மைகள் கிடைக்கிறது. எத்தனை நன்மைங்க? 3 நன்மைகள் கிடைக்கிறது. ஸலவாத்தை மேற்கொள்வதன் மூலமாக, ஸலவாத்தினை அதிகமாக சொல்வதன் மூலமாக 3 நன்மைகளை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு தரான். என்னன்னு சொன்னா, முதலாவது நன்மை என்னன்னு சொன்னா, நம்முடைய பாவங்கள் அத்தனையும் மன்னிக்கப்படுமா? ஸலவாத்து சொல்வதன் மூலமாக நம்முடைய பாவங்கள் அத்தனையும் மன்னிக்கப்படும். இரண்டாவது, நம்முடைய கடன், ஒரு அடியாருக்கு கடன் இருக்கிறது என்று சொன்னால், அவர் ஸலவாத்தினை மேற்கொள்கிறார் என்று சொன்னால், அவருக்கு கடன் இருந்தால் அந்த கடனை அடைப்பதற்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீனே பொறுப்பேற்றுக் கொள்கிறார். யாரு பொறுப்பேற்றுகிறார்? நம்முடைய நண்பரா? நம்மளுடைய அத்தா அம்மாவா? இந்த உலகத்தார்களா?
இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா நபர்களும் சேர்ந்தால் கூட அதுல குறை ஏற்படும். ஆனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீனே அவர்களுடைய அந்த அடியாரினுடைய கடனுக்கு நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன். அவர் அந்த ஸலவாத்தினை சொல்வதன் மூலமாக அல்லாஹு தஆலா அவர்களுடைய கடனுக்காக பொறுப்பேற்றுக் கொள்கிறான். இன்றைக்கு எல்லா நபருக்கும் கடன் இருக்கு. எல்லாருக்கும் கடன் இருக்குங்க. எல்லாருக்கும் கடன் இருக்குதா இல்லையா? அதனால இன்னைக்கு எவ்வளவு கஷ்டங்கள், மன உளைச்சல்கள், இன்றைக்கு தூக்கம் இல்லாம, இன்னைக்கு நிம்மதி இல்லாம, எந்த ஒரு சந்தோஷமான ஒரு காரியங்கள்ல ஈடுபட முடியாம, ஏதாவது ஒரு நேரத்துல கொஞ்ச நேரம் நமக்கு சந்தோஷம் கிடைச்சிச்சுன்னா, திடீரென்று ஷைத்தான் உள்ளத்திலே என்ன செய்வான்? ஒரு கவலையை ஏற்படுத்தி விட்டுருவான். ஆஹா இந்த கடன் இருக்கே, ஆஹா இந்த கடனை அடைக்காம எனக்கு தூக்கம் வரலையே. கொஞ்ச நேரம் நம்ம ஏதோ ஒரு உறவுகள் மூலியமாக, ஏதோ ஒரு நிகழ்ச்சியின் மூலமாக நாம் சந்தோஷத்தை அடைந்து கொண்டிருப்போம். அந்த நேரத்தில் ஷைத்தானுடைய வசூசா அந்த கடனை நினைவீட்டு விடுவான், அந்த கடனை ஞாபகப்படுத்தி விடுவான். கண்ணியத்திற்குரித்தானவர்களே, இன்னைக்கு அந்த கடனை அல்லாஹு தஆலாவே பொறுப்பேத்துக்கிறான்னு சொல்றானா, அந்த ஸலவாத்து எவ்வளவு பெரிய முக்கியமாக இருக்கும்னு பாருங்க. அந்த ஸலவாத்துல இன்னைக்கு எவ்வளவு பெரிய ஒரு நலவை அல்லாஹு தஆலா வச்சிருக்கிறான். மூன்றாவது ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா, கவலைகள், உள்ளத்துல இருக்கக்கூடிய கவலைகள் என்ன செஞ்சிருமா? ஸலவாத்து ஓதுவதன் மூலமாக நீக்கப்படுமா? பாருங்க, இந்த 3 தான் மனிதனுக்கு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு மைனஸ். இந்த 3 தானே இன்னைக்கு உலகத்துல 99.9% இருக்கக்கூடிய மக்கள், ஏன் 100% கூட சொல்லிக்கலாம். நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். நம்முடைய கடனுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீனே பொறுப்பேற்றுக் கொள்கிறான். நம்முடைய கவலைகள் உள்ளத்தில் இருந்து நீக்கப்படும். இந்த 3 போயிடுச்சுனாலே அந்த மனிதர் என்ன செஞ்சிருவாரு? இந்த உலகத்திலேயே அவர் தானே ரொம்ப சிறந்த மனிதர். அப்ப அந்த ஸலவாத்து ஓதுவதன் மூலமாக எவ்வளவு சிறப்பு இருக்கு பாத்தீங்களா? கண்ணியத்திற்குரித்தானவர்களே, நம்ம என்ன செய்யணும்? இந்த ஸலவாத்துல நம்ம என்ன செய்யணும்? அதிகமா செய்யணும். அதாவது உபை இப்னு காப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட என்ன செஞ்சாங்க? கேக்குறாங்க, யா ரசூலல்லாஹ், நான் எப்படி துஆ செய்யணும்? நான் எப்படி துஆ செய்யறது? நான் எப்படி அல்லாஹ் கிட்ட துஆ கேட்கிறது? ஸலவாத்து எத்தனை தடவை நான் என்ன செய்யறது? ஓதுறது? துஆ கேட்கிறோம். இன்னைக்கு இதுக்கு முன்னாடிலாம் நேரம் ரொம்ப விசாலமா இருந்துச்சு. இன்னைக்கு என்ன செய்யல? ஃபர்லான தொழுகையை முடித்து விட்டு கூட அந்த தனிப்பட்ட துஆவை கேட்கறதுக்கு கூட இன்னைக்கு என்ன இல்ல? நேரங்கள் இல்ல. ஏன்னு சொன்னா அவ்வளவு விரைவாக காலங்கள் கடந்து சென்று கொண்டிருக்கிறது. கண்ணியத்திற்குரித்தானவர்களே, உபை பின் காப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அல்லாஹ்வினுடைய தூதர்ட்ட கேக்குறாங்க, யா ரசூலல்லாஹ், நான் எப்படி துஆ செய்யணும்? எத்தனை தடவை நான் ஸலவாத்து ஓதணும்? எத்தனை தடவை ஸலவாத்து ஓதணும்? நம்ம ஓதுவோம்ல, அல்லாஹும்ம ஸல்லி அலா ஸய்யிதினா அப்படின்னு ஓதக்கூடிய அந்த ஸலவாத் இருக்கு பாத்தீங்களா? அந்த ஸலவாத்தை நான் எப்படி ஓதணும்? எத்தனை தடவை ஓதணும்? எத்தனை தடவை ஓதுனா எனக்கு நன்மை? அப்படின்னு உபை பின் காப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க கேக்குறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்ட கேக்குறாங்க, யா ரசூலல்லாஹ், என்னுடைய துஆக்களிலே, நான் கேட்கக்கூடிய துஆக்களிலே கால் பாதியை நான் என்ன செய்யறேன்? ஸலவாத்துல வச்சுக்கிட்டுமா அப்படின்னு கேக்குறாங்க. அல்லாஹ்வினுடைய தூதர் அமைதியா இருந்தாங்க. யா ரசூலல்லாஹ், என்னுடைய துஆக்களிலே நான் பாதியை ஸலவாத்திற்காக கொடுக்கட்டுமா? அல்லாஹ்வினுடைய தூதர் அமைதியா இருந்தாங்க. யா ரசூலல்லாஹ், என்னுடைய துஆக்கள் முழுவதுமாக நான் ஸலவாத்தை நான் மொழியட்டுமா? ஸலவாத்திலேயே நான் முழு துஆவையுமே நான் என்ன செஞ்சுக்கிறேன்? சொல்லட்டுமா அப்படின்னு சொல்லும்போது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபிய பார்த்து, அந்த உபை பின் காப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள பார்த்து சிரிக்கிறாங்க. நீங்க மட்டும் உங்களுடைய துஆ முழுக்க நீங்க என்ன செஞ்சீங்க? ஸலவாத்தாகவே ஆக்கிட்டீங்கன்னு சொன்னா, உங்களுடைய துஆ முழுக்க நீங்க என்ன செஞ்சிட்டீங்க? ஸலவாத்தா ஆக்கிட்டீங்கன்னு சொன்னா, அல்லாஹ் தஆலா உங்களுக்கு 3 வெகுமதியை தரான். முதலாவது பாவ மன்னிப்பு, 2வது உங்களுடைய கடன் நீங்குவதற்கு அல்லாஹ் பொறுப்பேற்றுக் கொள்கிறான், 3வது உங்களுடைய கவலைகள் உள்ளத்தில் இருந்து நீக்கிறதுக்கு அல்லாஹ் தஆலாவே பொறுப்பேற்றுக் கொள்கிறான். சுப்ஹானல்லாஹ், எப்படிப்பட்ட ஒரு பாக்கியம், எப்படிப்பட்ட ஒரு விஷயம். கண்ணியத்திற்குரித்தானவர்களே, இந்த ரமலானில் மட்டும் நம்ம என்ன செய்யக்கூடாது? இந்த அமல்களை மேற்கொள்ளக்கூடாது. இந்த ரமலானில மட்டும் நம்ம என்ன செய்யக்கூடாது? நிறைய வணக்க வழிபாடுகள்ல, தான தர்மங்கள்ல, குர்ஆன் திலாவத்துகள்ல, திக்ருகள்ல, நோன்பு நோற்பதுல ஈடுபடக்கூடாது. ஷாபானினுடைய மாதத்திலே நம்ம என்ன செஞ்சிடணும்? இதெல்லாம் நம்ம ஆரம்பிச்சிடணும். அதாவது ஒரு ஹஸரத் அவங்க சொல்றாங்க, இந்த ரஜபுடைய மாதம் இருக்கு பாத்தீங்களா? அந்த ரஜபுடைய மாதம் இப்ப முடிஞ்சிச்சு பாத்தீங்களா? அந்த ரஜபுடைய மாதம் எப்படிப்பட்ட மாதம் சொன்னா,
இந்த 3 மாதமுமே அந்த ரமலானுக்கு அந்த அந்த 2 மாதமுமே, அந்த ரஜபு ஷாபானு 2 மாதமுமே எப்படிப்பட்ட மாதம் சொன்னா, ரமலானுக்கு ஆயத்தமாக கூடிய ஒரு மாதம் தான். ரஜம்புடைய மாதம் அந்த ரமலானுக்காக விதை போடக்கூடிய ஒரு மாதம். ஷாபானினுடைய ஒரு மாதம் அந்த போட்டு விதைக்கு தண்ணீர் ஊற்றக்கூடிய ஒரு மாதம். ரமலானினுடைய மாதம் நம்முடைய நன்மைகளை, அமல்களை அறுவடை செய்யக்கூடிய ஒரு மாதம். சுப்ஹானல்லாஹ். எப்படிப்பட்ட ஒரு அழகான ஒரு விளக்கம் பாருங்க. கண்ணியத்திற்குரித்தானவர்களே, இன்றைக்கு நிறைய இரவுகளை நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம், வீணடிச்சிருக்கிறோம். ஆனா ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க 5 சிறப்பான இரவுகளை பத்தி சொல்றாங்க. முதலாவது இரவு என்ன இரவுன்னு சொன்னா, நேற்று இரவு தான். ஜும்ஆவினுடைய அந்த இரவு. ஜும்ஆவினுடைய இரவுல என்னதுங்க, வியாழக்கிழமை இரவு. அந்த இரவுல நீங்க என்ன செய்யுங்க, வணக்க வழிபாடுகள்ல ஈடுபடுங்க, குர்ஆன் திலாவத்துல ஈடுபடுங்க. அந்த இரவை நீங்க என்ன செய்யுங்க, பரக்கத் பொருந்திய அந்த இரவை நீங்கள் அமல்கள் மூலம் என்ன செய்யுங்க, நிரப்புங்க. 2வது இரவு என்னன்னு சொன்னா, ஈது பெருநாளினுடைய இரவு. ஈது பெருநாளினுடைய இரவு. 3வது இரவு என்னன்னு சொன்னா, ஹஜ்ஜி பெருநாளினுடைய இரவு. இது எல்லாமே அந்த ஈது பெருநாளுக்கு முந்தின நாள் இரவு, ஹஜ்ஜி பெருநாளிற்கு முந்தின நாள் இரவு. 4வதாக ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்றாங்க, ரஜபு மாதத்தினுடைய முதல் பிறையை நம்ம அடையிற இருக்கக்கூடிய அந்த இரவு இருக்கிறது அல்லவா, அந்த இரவு என்ன செய்யுங்க, அந்த இரவு ஒரு சிறந்த ஒரு இரவு. அதற்கு பிறகு இறுதியாக இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்லக்கூடிய ஒரு இரவு என்னன்னு சொன்னா, ஷாபானினுடைய மாதத்திலே பிறை 15 பராத் என்று இருக்கக்கூடிய பரக்கத்து பொருந்திய ஒரு இரவு இந்த உலகத்தில் ஒரு சிறந்த ஒரு இரவாக அமையும். ஒரு சிறந்த இரவு என்று இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்றாங்க. கண்ணியத்திற்குரித்தானவர்களே, இந்த பராத் இரவிலே அல்லாஹு தஆலா 3 விஷயத்தை நமக்கு என்ன செய்யறான், ஏற்படுத்தி கொடுக்கிறான். எப்போங்க வருது அந்த பராத் இரவு? பராத் இரவு எப்போ வருது? இன்னும் ஓரிரு நாட்கள்ல இந்த பராத் இரவை நம்ம என்ன செய்யறோம், அடைய இருக்கிறோம் இன்ஷா அல்லாஹ். அந்த பராத் இரவை நம்ம எப்படி செய்யணும், முழுமையா நம்ம என்ன செஞ்சுக்கணும், பயன்படுத்திக்கணும். எல்லாம் ஏன்னு சொன்னா, இந்த ரமலானுக்கு முன்னாடி தயாரிப்பு செய்யக்கூடிய இந்த ரஜபுடைய இந்த ஷாபானினுடைய மாதத்துல நம்ம என்ன செஞ்சிட்டோம், பாதியை நம்ம தாண்டிட்டோம். மீதி இருக்கக்கூடிய ஒரு 15 நாட்கள், அந்த பராத் இரவு அடையக்கூடிய அந்த நாட்கள், இன்னும் ஒரு 15 நாட்கள் தான் இருக்கு. அந்த 15 நாட்களையும் நம்ம என்ன செய்யணும், முழுமையா என்ன செய்யணும், பயன்படுத்திக் கொள்ளணும். ஏன்னு சொன்னா, இது ஒரு வருடத்துல கிடைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு. அடுத்த வருடம் அந்த ஷாபானை நாம் அடைவோமா என்று நமக்கு தெரியாது. இன்று அமர்ந்திருப்பவர்கள் அடுத்த வருடம் ஷாபானிலே இருப்பார்களா என்று தெரியாது. அல்லாஹு தாலா அந்த பராத்தினுடைய இரவிலே 3 விஷயங்களை வைத்திருக்கிறான். முதலாவது விஷயம் என்னன்னு சொன்னா, அடியார்களுடைய பாவ மன்னிப்பு அத்தனையும் மன்னிக்கப்பட்டுவிடும். அந்த அந்த பராத்தினுடைய இரவுல இதுவரை செஞ்ச எல்லா பாவ மன்னிப்பையுமே என்ன செய்யறான், அல்லாஹு தாலா மன்னிக்கிறான். ஏன்னு சொன்னா, அது அப்படிப்பட்ட ஒரு இரவுங்க. 2வது, அந்த இரவுல ரிசுக்க அபிவிருத்தி ஏற்படுத்தணும். ரிசுக்குல அல்லாஹு தாலா என்ன செய்யறான், அபிவிருத்தியை ஏற்படுத்துறான். யா அல்லாஹ், என்னுடைய ரிசுக்க இன்னும் அதிகமாக்கு, எனக்கு கொடுக்கக்கூடிய விஷயங்களை இன்னும் அதிகமா கொடு. எந்த இரவுலங்க கேட்கணும், பராத்தினுடைய இரவுல கேட்கணும். கண்டிப்பா சொல்றேன், இந்த பராத்தினுடைய இரவுல தேவையில்லாத விஷயங்கள்ல ஈடுபடுறதை விட்டுட்டு நம்ம என்ன செய்யணும், அல்லாஹ்விற்காக பள்ளிவாசல்ல உட்கார்ந்து நம்ம என்ன செய்யணும், அழுது தொழுது என்ன செய்யணும், தனிப்பட்ட முறையில நம்ம என்ன செய்யணும், துஆ கேட்கணும். தனிப்பட்ட முறையில நஃபிலான தொழுகைகளை தொழுகணும். தனிப்பட்ட முறையில நம்ம என்ன செய்யணும், குர்ஆன் திலாவத்துல ஈடுபடணும். ரொம்ப நெருக்கமா உள்ளம் உருகி நம்ம என்ன செய்யணும், அல்லாஹ் கிட்ட என்ன செய்யணுங்க, துஆ செய்யணும். 3வது ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா, நம்மளுடைய ஆரோக்கியத்தை, அல்லாஹ் நம்மளுடைய ஆரோக்கியத்தை அதிகப்படுத்துறான். இன்னைக்கு ஆரோக்கியம் தானங்க எல்லாம். இன்னைக்கு ஆரோக்கியம் எத்தனை நபர்கள் ஆரோக்கியத்தை இழந்து கொண்டிருக்கிறாங்க. இன்னைக்கு எத்தனை நபர்கள் ஆரோக்கியத்தை இழந்து கொண்டிருக்கிறாங்க. இன்னைக்கு எத்தனை நோய்கள் இன்னைக்கு உலகத்துல வந்துருச்சு. ஆனா அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான், இந்த இரவிலே, இந்த பராத்தினுடைய இரவிலே ஒரு மனிதருக்கு நான் 3 விஷயங்களை தருகிறேன் என்று சொன்னால், முதலாவது பாவ மன்னிப்பு தரேன், 2வது அவருடைய ரிசுக்கை நான் அபிவிருத்தி பண்றேன், 3வது அவருடைய ஆரோக்கியத்தை நான் அதிகமாக்குறேன். அவர் என்ன செய்யணும், அந்த பராத்தினுடைய அந்த பரக்கத் பொருந்திய அந்த இரவை என்ன செய்யணும், அமல்களால நிரப்பலாம் இன்ஷா அல்லாஹ். கண்ணியத்திற்குரித்தானவர்களே,
அதாவது பொதுவாகவே அந்த நஃபிலான நோன்புகளை நம்ம என்ன செய்யணும், அந்த திங்கள் வியாழன் நிறைய நபர்கள் இன்னைக்கு உலகத்துல வைத்துக் கொண்டுதான் இருக்கிறாங்க. நம்ம இந்த ரமலான் இந்த ஷாபானுடைய மாதத்தை நம்ம கணக்குல எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா, வாரத்துல மாதம் முழுக்க கூட நம்ம நோன்பு வைக்க வேணாம். நபிசுல்லாஸ்லாம் வச்சாங்கல்ல, மாதம் முழுக்க வச்சாங்கல்ல. இன்னைக்கு நோய்களும் நிறைய சக்தியை இழக்கக்கூடிய விஷயங்கள் என்னாச்சு, நிறைய அதிகமாயிடுச்சு. வாரத்துல 2 நாட்கள், வாரத்துல 2 நாட்கள்னு சொன்னா இந்த மாதத்துல எத்தனை நாட்கள்? 8 நாட்கள். இந்த பராத்தினுடைய ஒரு நோன்பு, நஃபிலான ஒரு நோன்பு, பராத்தினுடைய இரவுல பராத்தினுடைய நோன்பு, நஃபிலான நோன்பு, அதை ஒண்ணு சேர்த்துக்கிட்டா மொத்தம் எத்தனை? 9 நோன்பு. 9 நோன்பு இன்ஷா அல்லாஹ். அந்த 9 நோன்பையாச்சும் நம்ம என்ன செஞ்சிடணும், வச்சிடணும். நஃபிலான நோன்புகள் என்ன செய்யணும், அதிக அதிகமா நம்ம வைக்கணும். அதிக அதிகமான நஃபிலான வணக்க வழிபாடுகள் ஈடுபடணும். கண்ணியத்திற்கு குறித்தானவர்களே, இன்றைக்கு இது போல விஷயங்களை நம்ம என்ன செய்யணும், அதிக அதிகமான விஷயங்களை என்ன செய்யணும், மேற்கொள்ளணும். இந்த ஷாபானினுடைய ஒரு மாதத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு பரக்கத் பொருந்திய ஒரு மாதமாக ஆக்கி வைத்திருக்கிறான். இந்த பரக்கத் பொருந்திய இந்த குட்டி ரமலானை நம்ம என்ன செய்யணும், அதிக அதிகமான நன்மைகளால, அதிக அதிகமாக அமல்கள் மூலமாக நம்ம என்ன செய்யணும், நிரப்பணும். பொதுவா சிம்பிளான ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா, தேர்வுக்கு தயாராகக்கூடியவங்களுக்கு முன்னதாகவே அவங்க நிறைய தயாரிப்புகள், பயிற்சி பெறக்கூடிய ஒரு காலம்னு ஒண்ணு இருக்கும். அந்த பயிற்சி பெறக்கூடிய ஒரு காலம் தான் இந்த ஷாபானினுடைய ஒரு மாதம். இந்த ஷாபானினுடைய அந்த பராத்தினுடைய பிறை 15 பராத்தினுடைய இரவு இருக்கிறது, பரக்கத்து பொருந்திய இரவு. அந்த இரவிலே தேவையில்லாத வீணான விஷயங்களிலே நாம் ஈடுபடுவதை விட்டுவிட்டு நாம் அல்லாஹ்விற்காக நிறைய அமல்களை மேற்கொண்டு நம்முடைய பாவங்கள் அனைத்தையும் நன்மையாக மாற்றி நாம் ரமலானை ஆயத்தமாக கூடிய நன்மக்களாக அல்லாஹு தாலா உங்களையும் என்னையும் ஆக்கி அருள் புரிவானாக. வ ஆஹிருதனா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.